நமது கூட்டமாவு பங்கு 4வது அன்பத்தை சார்ந்த திரு வின்சென்ட் அவர்களுடன் ஒரு சிறிய நேர்காணல். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களை பற்றியும் உங்கள் குடும்பத்தை பற்றியும் சிறிது விளக்கமாக கொஞ்சம் சொல்லுங்கள். எனது பெயர் எம் வின்சென்ட். என்னுடைய அப்பா பெயர் மணிவேல், அம்மா பெயர் ராஜம்மாள். எனக்கு 2 அண்ணன் ஒரு தங்கை உண்டு. 2 அண்ணன். மூத்த அண்ணன் மைக்கேல். அவர் டெல்லியில் வேலை பார்த்து அங்கேருந்து ரிட்டையர் ஆகி இப்போ தற்சமயம் ஊர் வந்திருக்கிறார். அவருக்கு திருமணமாகி ஒரு பையன் வந்து மெட்ராஸில் வேலை பார்க்கிறானால் அவர் மனைவி இறந்து விட்டார். 2வது அண்ணன் அவன் டிரான்ஸ்போர்ட் வேலை பார்த்துட்டு இருந்தான், மதுரை பெரியகரம். அவன் இப்பொழுது ரிட்டையர் ஆகி திங்கள் சந்தையில் ஒரு சின்ன வீடு வாங்கி அங்கே தாமசமாகி இருந்திருக்கிறார். அவனுக்கு 2 பொம்பளை பிள்ளைகள். மூத்த மகள் பிஇ முடித்தவள், அவள் திருமணம் ஆகிவிட்டாள். 2வது மகள் பிஎஸ்சி நர்சிங் படித்திருக்கிறாள். அவள் அப்பல்லோ, சென்னை அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் வேலை பார்த்து வருகிறாள். எனது தங்கை எம் மரிய புஷ்பம், அவள் பள்ளியாடியில் திருமணம் செய்து கொடுத்துருக்கிறாள். அவளுக்கு 3 பொம்பளை பிள்ளைகள். 3 பொம்பளை பிள்ளைகளும் அவளும் ஓரளவுக்கு கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுத்து கொஞ்சம் நல்ல மாதிரி இருக்கார்கள். எனக்கு திருமணமாகி 2 பெண் குழந்தைகள். 2 பெண் குழந்தைகளும் நானும் ஓரளவு ஆண்ட மாதாவுக்கு குணம் என் பிள்ளைகளை திருமணம் பண்ணி கொடுத்துருக்கோம். அவங்க நல்லா தான் இருந்துட்டு இருக்கணும். இத்தனைக்கும் திருமணத்திற்கு இதுக்கெல்லாம் காரணம் எனது அண்ணன், மூத்த அண்ணன். அவங்க எனக்கு நல்ல பேர் ஆதரவு, பைசா கேட்டு எது நல்ல சப்போர்ட் உண்டு. எனக்கு அப்பா வந்து முன்னாடி ஜவுளி வியாபாரம்னா உலகமோடு மண்வெல் ஜவுளி கடைன்னு சொன்னால் தெரியாதவங்களுக்கு யாருமே கிடையாது. அந்த காலத்தில் எங்களுக்கு பசுமாடு உண்டு, வயல் உண்டு. நெல் கிருஷி போட்டு நெல் எடுத்து கொண்டு வீட்டுக்கு கொண்டு வந்து அது சூடடித்து நெல் பார்த்து எடுத்து சமையல் பண்ணி நல்ல டீசெண்டாக நாங்கள் இருந்துட்டு இருந்தோம். யாருக்கும் எந்த ஒரு இதுவும் கிடையாது. அப்பாவை பற்றி யார் என்ன கேட்டாலும் ஒருத்தரும் தப்புமே சொல்ல மாட்டார். அவ்வளோ ஏழ்மையான இதில் பிறந்தவர் அப்பா. அவர் திடீர்னு இருந்தாலும் அவர் இறந்து விட்டார். பிறகு அம்மாவுக்கும் அவரும் ரொம்ப இது அம்மா தான். அவங்களும் இப்போ ஒரு 7-8 வருஷம்தான் ஆகுது. அவங்களும் இறந்து விட்டாங்க. இப்போ நாங்கள் தான் இருந்துகிட்டு இருக்கோம். எனக்கு இப்பொழுது கண் பார்வை குறவு. அந்த நேரத்தில் எனக்கு கண் பார்வை இருந்தது. அப்போ கண் பார்வை இருந்த நேரத்தில் நான் தான் வயலுக்கு போகிறது, வயல் கிளைக்கிறது, வயலில் அது நடவு காலில் கஞ்சி கொண்டு போகிறது, வீட்டிலிருந்து சாணாங்கி தலையை சுமந்து அங்கே கொண்டு போய் போட்டு அதெல்லாம் நிரப்படுத்தி எல்லாம் சரி பண்ணி வருகிறது. பிறகு வயல் அறுக்கிறதுக்கு ஆள் இல்லாத நேரங்களும் கூட நாங்கள் தான் போய் அறுத்து போட்டு பாரி கட்டி கொண்டாந்து வீட்டில் கொண்டு வந்து இலவழித்து நெல்லை தனித்தனியாக மாற்றும். அந்த மாதிரி கண்டிலாம் இருந்துட்டு இருந்தது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் எல்லாம் எனக்கு வாழை நடவு, சொந்தமாக வாழை தொழில் நான் செய்துட்டு இருந்தேன். வாழை தொழில் வியாபாரம் செய்து கொலையாடுறது, சந்தையில் கொண்டு இருக்கிறது எடுக்கிறது எல்லாமே உண்டு. எல்லாமே உண்டு. அதில் எனக்கு லாபம் தான். வேறு யாரையும் நம்பி நாங்கள் சொந்தமாக இது வந்துகிட்டே இருந்தேன். கடைசியில் என்னன்னா எனக்கு திருமணம் பார்த்தார்கள். 33 வயசாகும் நேரத்தில் எனக்கு அப்பொழுது லைட்டாக ஒரு கண் பார்வை லேசாக குறைந்து இருந்தது. கண் பார்வை குறைகிறதுக்கு காரணம் என்ன என்று கேட்டால் எனக்கு கூட தெரியாது. இங்கே இருக்கக்கூடிய பார்வை நாளை கொஞ்சம் குறையும். அது எப்படி குறையும்? எனக்கு கொஞ்சம் உறக்கம் பாதிப்பு. இப்பவும் அந்த உறக்கம் பாதிப்பு இருந்துட்டு தான் இருந்தது. இன்னும் இருக்கக்கூடிய உறக்கம் பாதிப்பு இருக்கிறதா நாளைக்கு எழுந்து பார்க்கும்போது லைட்டாக ஒரு 100 அளவும் கண் பார்வை குறையும். அப்படி குறைஞ்சு கொண்டே எனக்கு இப்போ ஃபுல்லாக இப்போ 62 வயசு ஆகுது. இந்த 62 வயசு ஆகும் நேரத்தில் என்னால் வீட்டு நடமாட்டம் செய்ய முடியாது. அப்படி இருக்க ஒரு நேரத்தில் இனி பிள்ளைகள் 2 பிள்ளைகள் இருக்குது. 2 பொம்பளை பிள்ளைகள். 2 பொம்பளை பிள்ளை கல்யாணம் கொடுத்தாலும் நல்லா சந்தோஷமாக இருக்கணும். இப்போ இவங்களுக்கு சின்ன குழந்தை இருக்க ஒரு நேரத்தில் இவங்க செலவுக்கு காசு பார்க்கணும். இப்படியாக நம்ம குடும்பத்தில் எப்படி நடக்கும் என்ன யாருமே பெரிய ஒரு போராட்டத்தில் இருந்துட்டு ஏதோ சகாயக்காரின் ஆணைக்க 230 ரூபாய் தான் எங்கிட்ட உண்டு. அந்த 230 ரூபாய் வைத்து தான் நான் என்னுடைய பழைய வீட்டில் நான் ஒரு சின்ன ஒரு கடை தொடங்கினேன். கடைங்கன்னா ஒரு 2 கிலோ சீனி, ஒரு தேயிலை, ஒரு சின்ன பாக்கெட் உப்பில் ஒரு 2 உப்பும் அப்படி தான் நான் எடுத்து வைத்து முதலில் கடை தொடங்கினேன். அப்போ 4 பக்கத்து ஆள்கிட்ட நான் சொல்லுவேன். ஆட்கள் வந்து சீனி வாங்குவார்கள். வாங்கிட்டு கேட்பார்கள், இந்த சாமி இல்லையா, வத்தல் இல்லையா, மிளகு இல்லையா, உள்ளி இல்லையா, அதையும் கூட எடுத்து வைக்க நாங்கள் வாங்குவேன் என்று சொல்வார்கள். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வைத்து கொண்டு 230 ரூபாயில் 30 ரூபாயில் முடக்கு போட்டு செய்கிற வியாபாரம் இப்பொழுது என்னுடைய தாய் மாதாக்கு ஒரு அதுக்கிறதுனால நான் இவ்வளோ வருஷத்துக்கு நான் வந்திருக்கிறேன். எனக்கு இப்போ எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. 2 பிள்ளைகளெல்லாம் கல்யாணம் கொடுத்தாக்கு நல்லா சந்தோஷமாக இருந்துட்டாங்க இருக்கிறேன். அந்த காலத்தில் அப்பாவுக்கு நான் சைக்கிள் ஓட்டும், வேலைக்கு போவேன், ஒரு கார் கூட ஓட்டுறேன். அவங்க ஒத்த கையில் கார் கூட அப்போ நல்லா கண்பார்லாம் இருந்தது, நல்ல சேர்ந்து வரும். அதுக்கு பிறகு அந்த சந்தை கிரவுண்டில் கூட மீன் வியாபாரம் நாங்கள் தொடங்குறோம். மீன் வியாபாரம் தொடங்கும் போது மீனவர்கள் மீன் கொண்டு வந்துருந்தார்கள். அப்போ கடைசியில் மீனவர்கள் வரல.
அப்போ என்ன பண்ணாங்க, பீட்டரன் ஜான் பீட்டர் நம்ம கோயில் பக்கத்தில் ஜான் பீட்டரன் அவருடைய முயற்சினால்தான் நான் அமரதாஸ் நாங்கள் 3 மாட்டு சைக்கிளில் போனோம். கிராத்தூருக்கு போனோம். கிராத்தூரில் போய் மீன் வாங்கி அங்கே ஒரு ஆள் லேலம் பிடிச்சி மீன் வாங்கி தருவார். நாங்கள் அதுக்கு குட்டையில் வாங்கி அதை நான் அதுலேருந்து சைக்கிள் கொண்டு வர வரைக்கும் தலையில் வச்சு செம்மம் தனியாக வடியுது. வடிஞ்சு கொண்டு வந்து இங்கே வந்து வியாபாரம் நாங்கள் செய்து விற்றோம். இதுக்கப்புறம் அந்த கடை வியாபாரம் விற்கலை, அப்படியே மாறி மாறி போய்க்கணும். அதுக்கப்புறம் எனக்கு நல்ல நேரத்தில் தான் அந்த பாஸ்டர் கூட நம்ம ஸ்கூல் பக்கத்தில் ஒரு பாஸ்டர் ஒரு ஆள் இருக்காரு. அவர் பாளையங்கோட்டை சிஎஸ்ஐஆர். அவர் பாளையங்கோட்டைக்கு கண்ணன் கூட்டத்துக்கு போயிட்டு வந்தார். கண்ணன் கூட்டத்துக்கு போயிட்டு வந்தவருக்கு அவருக்கு எலும்பு எடுத்து சாப்பிட்டு இச்சா பண்ண கிடையாது, அப்படியே படிக்க. அப்போ நான் ஒரு 4 மணிக்கு பேர் இங்கேருந்து ரோடு நேரம் போகிறேன். அப்போ அந்த பாஸ்டர் வந்து நிற்காங்க. என்ன என் பேர் வெளியே கூப்பிட்டாங்க. என்னான்னு கேட்டேன். அது இப்படி ஆகும், நேற்றையே வந்துருந்து சாப்பிட்றவங்களே பண்ணுறேன் அப்படின்னு ஆஸ்பத்திரி கொண்டு போனாங்க. உடனே மிளகு கொண்டு போனேன். மிளகு மதியம் ஆயிரம். அப்போ தான் ஒரே ஒரு கார் தான் உண்டு, இப்போ டிரைவர் தான் உண்டு. அவரை கூப்பிட்டோன்னா அவர் வந்தார். இவரை ஒத்தையில் நான் தூக்கி கொண்டு வண்டியில் ஏற்றி ஜெனரல் ஆஸ்பத்திரி அழகாமட்டோம் அங்கே கொண்டு அட்மிட் பண்ணேன். அட்மிட் பண்ணிவிட்டு அதுலேருந்து டாக்டர் தொண்ணூறு மருந்து வந்தது. அந்த மருந்தை கொண்டு நாகூர் போனேன். நாகூர் போய் மருந்து வாங்கிட்டு ராத்திரி 1 மணிக்கு போல தான் நான் வந்தேன். வந்து அந்த ஹாஸ்பிட்டல் கொண்டு விட்டு கடைசியில் மருந்துலாம் கொடுத்துருக்கும். கடைசியில் அவரை ட்ரீட்மெண்ட் பண்ண முடியலை, அவர் இறந்து போனார். அதுபோல் இன்னொரு சம்பவம் என்னென்னா, அதுக்கு அடுத்த பக்கத்தில் ஒரு பிரசவத்துக்கு ஒரு பொம்பளை நல்லா கஷ்டப்பட்டு போராடி கொண்டு இருந்தான். அப்போ பிளட்டெல்லாம் ரொம்ப வீக் ஆகிடுச்சு. அப்போ இதை உடனே ஆஸ்பத்திரி கொண்டு போனோம். அந்த நேரம் பார்த்தா நானும் அதில் போகிறேன். அது நமக்கு வேண்டப்பட்ட பார்ட்டி தான். அப்போ உடனே காரை கொண்டு போயாச்சு அங்கே நெய்யூர் ஆஸ்பத்திரி கொண்டு போனோம். கொண்டு போனாங்க. டாக்டர் சொன்னார், இந்த இடங்களும் ஒன்றும் பிளட் கிடைக்கும். பிளட் கிடைச்சா தான் தாயும் அந்த குழந்தையும் நம்ம காப்பாற்ற முடியும். அப்போ 3 பேர் நாங்கள் போனதில் நாங்கள் வந்து கையை கொண்டு போயிட்டோம். ரத்தம் செக் பண்ணி பாருங்க. அங்கே போனாங்க. போகுது. சரி இந்த ரத்தம் போகிறோம். அப்போ இந்த ரத்தத்தை எடுத்தாங்க. அவங்க தாயும் பிள்ளையும் காப்பாற்றணும். அந்த தாயும் பிள்ளை இப்போவும் நல்லா தான் இருக்காங்க. நான் எல்லா பாரும் நல்ல காரியம் தான் தெரிஞ்சுருக்கேன். நான் என் மனசாட்சிக்கு யாருக்குமே எதுவுமே செய்யலை. எனக்கு இந்த ஒரு நோய் வந்துருக்கேன். நான் மாதாவுக்கு கையில் தான் போடுறேன். நீங்கள் 25 வயதில் பார்வை இழந்துன்னு சொன்னீங்கல்ல, அதனால நீங்கள் பட்ட கொஞ்சம் கஷ்டங்களை வந்து சொல்லுங்க. நான் பட்ட கஷ்டங்கள் ரொம்ப உண்டு. அந்த 25 வயசில் பார்வை இழந்த பிறகு எனக்கு வீட்டில் இருந்தே வெளியே போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வண்டிவெல்லாம் போகிறேன். அது மாதிரி ஒரு கடைக்கு போனாலும் கடையில் போயிட்டு வந்தால் ரோடு கிராஸ் பண்ணி வர மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து நின்று தான் பண்ணுவேன். சில நேரங்களில் பஸ்ஸு ஏதோ ரோடு ஆளுக்கு வருமா இருந்தாலும் கூட ஆட்கள் என்ன தெரிந்தவங்க அதில் வந்து பக்கத்தில் வந்து நின்று எங்கிட்ட பேச்ச கொடுத்து என் கையை பிடிச்சி ரோடை கிராஸ் பண்ணி கொண்டு வருவார்கள். நான் அப்போ வழி என்னுடைய வழித்தடம் நான் பாதை நடந்து வந்த பாதை எனக்கு தெரியும். இன்ன இடத்துல போனால் இன்ன குண்டு இருக்கும், இன்ன இடத்துல போனால் இன்னும் இருக்கும். அது கணக்கு நான் வந்துகிட்டே இருப்பேன். எல்லாருக்கும் எந்த பிரச்சனை இல்லாமல் அப்படியே வந்துகிட்டே இருப்பேன். இந்த நேரத்தில் எனக்கு செலவுக்கெல்லாம் ரொம்ப காசு கட்டுப்பாடு. கண் பார்வை இல்லாத நேரத்தில் எனக்கு இங்கே வெளியே வேலைக்கு போக முடியாது, செலவுக்கு கஷ்டம். இப்போ 2 பிள்ளைகள் இருக்குது, என்ன செய்வோம் வேறு செய்வோம் ரொம்ப கஷ்டம். அந்த நேரத்தில் எனக்கு அண்ணன் ரொம்ப உதவி செய்வாங்க. சார் மைக்கேல் அண்ணன் ரொம்ப அவங்க மாதம் ஏதாவது காசுலாம் அதை வச்சு நாங்கள் ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி போயிட்டுருக்கோம். அப்படியே இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து எனக்கு வீட்டடி கணக்கில் கொஞ்சம் எதாவது கிடைக்கும். அது என்ன கிடைக்கும் தெரியும். அந்த கணக்கில் நான் என்ன பண்ணேன், எனக்கு அந்த கண் லேசை இந்த வச்சு எல்லா இடம் கிடச்சி ரப்பர் குண்டு ரப்பர் கை நட்டு அப்படி பற்றி கொஞ்சம் பில்லுகளெல்லாம் பண்ணி போட்டு அப்படியே கொஞ்சம் மழை பெய்யும் போது உரமும் போட்டு உரம் வேறு ஆட்டி போட்டு தான் வாங்குவோம். என்னால் வாங்க முடியாது. அப்படி போட்டு மரத்தை கொஞ்சம் வளர்ச்சி ஐலேருந்து கொஞ்சம் பால் விட்டுடும். பால் விட்டு அந்த பைசா வச்சு அப்படியே பிள்ளைகளை கலந்து பால் விட்டு கூட்டியதுக்கும் என் மனைவியெல்லாம் படிச்சிடும். மணி பால் விடும். அவள் பால் வச்சு அந்த பைசா வருமானம் தெரிஞ்சு அப்படியே எங்கள் குடும்பம் அப்படியே ஓடிட்டே இருக்கும். அப்படியே போயிட்டே இருக்குது. அது எனக்கு அது மறக்க முடியாத சம்பவம். அந்த சம்பவத்தில் எனக்கு தெய்வம் தான் காப்பாற்றிச்சு. அந்த நேரத்தில் தான் அது விட அண்ணனும் எனக்கு சப்போர்ட் உண்டு. பிறகு என்னுடைய அந்த கடை வியாபாரம் வந்ததுக்கு பிறகு தான் கொஞ்சம் நல்ல நிலைக்கு வந்தேன். வந்து அது நினச்சி பார்க்க முடியல. பிறகு வேலைக்கு போகிற என்னுடைய வேலைக்கு நான் கூப்பிட்றாங்க. அந்த நான் எப்படி சொல்லுவேன், சரி எனக்கு தமிழ்நாட்டில் பார்க்கலாம் வரல அப்படின்னு சொல்லி எனக்கு பக்கமாக இருக்கும். அந்த நான் பேசி நான் இங்கே வரல, வேறு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, வேறு ஒரு இடத்துக்கு எனக்கு போக இருக்குது அப்படின்னு சொல்லி அதில் அனுப்பி விட்றேன். ஏன்னா அங்கே எந்த பொருளாக வந்துட்டு வேலை செஞ்சு இன்னும் வேலைக்கு போன அந்த பழக்கத்துக்கு என்ன அந்த கூப்பிட வருவார். ஆனால் நான் தைரியம் சொல்ல மாட்டேன், எனக்கு கண்பாடு கிடையாது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு இப்போ வசதி இல்லை, சரி நீங்கள் போய் வேலை யாரையா வச்சு இங்கே வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆள் அனுப்பிவிட்டு
அந்த ஆள்கள் வேறு யாரை வச்சு வேலை எழுதி அவங்க கலையை நடத்துவாங்க. பல நாட்கள் என்ன வந்து கூப்பிடணும். அது மாதிரி எனக்கு நல்ல நேரத்தில் எல்லாம் நான் விலை ஊரை மரிச்சு நான் தான் விட்ட மரிச்சு விட்டுட்டு பந்தடி எடுத்து எல்லாம் நான் தான் செய்வோம். ஆனால் இப்போ அது கண்பாடு இருந்தவர்கள் அந்த மாதிரி வேலைக்கு போக முடியாது, வர முடியாது. அதில் எல்லாம் ரொம்ப கஷ்டம்தான். இந்த கடையில் தான் என்னுடைய வாழ்க்கையை அப்படியே மாதாவுக்கு கணக்கு அப்படியே ஓடிட்டு அப்படியே போயிட்டு எல்லாம் வித்தியா இருக்குது. இன்னும் அண்ணனுக்கு சப்போர்ட்டு எல்லாமா அப்படியே நடந்துட்டு இருந்து நல்லா நல்லது அப்படியே இருந்துட்டு இந்த ஓரளவுக்கு அப்படி இருக்குது. இப்போ நீங்கள் பார்வையிழந்ததை பற்றி சொன்னீங்க. அதை பற்றி உங்கள் மனைவி எப்படி அதை ஏற்றுக்கொண்டாங்க? மனைவி ஏற்றுக்கொள்ளனா என்னுடைய வாழ்க்கை நடைமுறை பாவனை எல்லாம் பார்த்துட்டு அவருக்கு முதல்ல சந்தை முதல்ல முன்னாடி தெரியாது. எனக்கு திருமணம் ஆகும்போது எனக்கு கண்பார்வை இல்லை என்று அவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. சாதாரண போன மாதிரி தான் நானும் போனேன். எல்லாரும் கூட போனேன், போய் வந்தேன். ஒரு என்கேஜ்மெண்ட்டு முடிஞ்சு 2 நாளோ 3 நாள் தாண்டி யாதோ ஒரு ஆளுன்னா அந்த ஆள் எனக்கு தெரியும். அந்த ஆள் அங்கே சொல்லிவிட்டார், இப்படி இந்த பையனுக்கு கண்பார்வை கிடையாது, இந்த பொண்ணை கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்டு அங்கேருந்து ஆள் இங்கே வந்தாங்க. பிறகு அவங்க வந்தவங்கள்ட்ட நான் சொல்லுவேன் அப்படி ஒன்றும் கிடையாது, அது விவசாயிக்கும் அதை பற்றி பிரச்சனை. நாங்கள் அப்போ விளையாடுனா அவங்க என்ன நேரத்தை பார்த்தாங்க, எடுத்தாங்க. சில பேர் மேரேஜ் ஆச்சுது. மேரேஜ் ஆனதுக்கு பிறகு அவங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சாலும் அவங்க என்னை ஏற்றுக்கினாங்கன்னா என்கிட்ட எந்த ஒரு அவங்க நாங்கள் போனாலும் வந்தாலும் எல்லாரும் என்னை மதிப்பாக பார்த்தாங்க. நான் எங்கள்கிட்ட மதிப்பாக வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதுபோல் மனைவிக்கும் அவரும் தெரியும், எந்த சண்டை சத்திர ஒன்றும் இல்லாமல் நான் அப்படியே அந்த அவரை போயிட்டே இருப்பேன். நானும் அதை பற்றி கண்டுக்கிட மாட்டேன். எனக்கு நமக்கு இந்த பிறகு கண்பார்வை இல்லாதனால நம்மளும் கூட தான் பெருசாக சாடி ஓடி எடுத்து நிச்சயம் கிடையாது. சாதா அப்படியே போயிட்டே இருப்பேன். அப்படியே எங்கள் வாழ்க்கையிலும் அப்படியே போயிட்டே இருந்தது. அதுவும் அவங்க வீட்டுக்காரருக்கு கண்பார்வை இல்லாமல் இருந்தாலும் இந்த பையன் கொள்ளலாம் எங்களோட இது இருக்கும். அது எங்களுக்கு மனசுக்கு திருப்தியாச்சுது எல்லாம் ஆச்சு. அதுபோல் நான் இவங்க வீட்டில் நான் என்கேஜ்மெண்ட்டுக்கு போகக்கூடிய நேரத்தில் இல்லை என்கேஜ்மெண்ட்டில் போயிட்டு வந்ததுக்கு பிறகு கல்யாணம் முடிஞ்சு விருந்துக்கு போகக்கூடிய நேரத்தில் அவங்களோட வாசல் படியில் முதல்ல நான் தொட்டு கும்பிட்டுட்டு கால் வச்சு 1 வருஷம் தாண்டதும் 2வது நாளுக்கு கல்யாணம், அடுத்த வருஷம் அடுத்த நாளுக்கு, அடுத்த வருஷம் அடுத்த அப்படியே வரிசையாக வீட்டு குடும்பம் நல்லா மாற்றி ஒரு பையன் ஒன்று பையனாட்டு போனேன். அவன் இப்போ நல்லா வெண்கரப்படுத்திருக்கிறார். அப்படி இந்த மாதிரி அந்த நாங்கள் நடந்துட்டு இருக்கோம். எங்களுடைய பிள்ளைகளும் எனக்கு அப்பாய்க்கு கண்பார்வை கிடையாது, இப்படி இருந்தது. அப்பா அவ்வளோ ஒரு இது கிடையாது, நல்லா அன்பா இருக்க மாதிரி தான் பிறந்து இருக்கும். அது பிள்ளைகளுக்கு படிப்பு எல்லாம் நான் தான் சொல்லிட்டு இருந்தேன். அதில் அண்ணன் சப்போர்ட் ஒரு சப்போர்ட்ல தான் நாங்கள் இந்த அளவுக்கு நல்லா இருக்கோம். தாத்தான் எல்லாத்துக்கும் அவர் தான். பிள்ளைகள் படிக்கும் போதும் காசு தருவாங்க. இப்போ கல்யாணத்துக்கு நேரம் அவருக்கு ஒரு உதவி தான். இவங்க கூட பிறந்ததில் அவங்க மூத்த அண்ணன் தான் எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட். அவரை மறக்கவே மாட்டேன். நாங்கள் இப்படி இருக்கோம். இதுவரைக்கும் இல்லை, இனிமேலால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அது மாதா காப்பாற்ற நம்பிக்கை எங்களுக்கு. உங்கள் கணவர் உங்களை பற்றி பெருமையாக சொன்னார். நீங்கள் அவரை பற்றி ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? அவர் வேலைக்கு தான் போக முடியல, எங்களையெல்லாம் நல்லா கவனிச்சுக்கிட்டாரு. பிள்ளைகளை கூட இவ்வளோ கஷ்டத்துலேயும் ரொம்ப நல்லா படிக்க வச்சு அது நல்லா இருக்காங்க. அவருக்கு உள்ளமில்ல வெளியில் எங்கேயும் எங்களுக்கு போக முடியாது. அதான் அவர் வச்சாங்க. நல்லா வேற ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கு. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்த முக்கியமான அனுபவங்களை கொஞ்சம் சொல்லுங்கள். என்னுடைய அனுபவங்கள் சொன்னால், எனக்கு இப்போ நான் இவ்வளோ தூரத்துக்கு இருந்து எனக்கு மாதம் 1000 ரூபாய் பென்ஷன் இருக்கிறது. இந்த பென்ஷன் வாரத்துக்கு காரணம் ஜான் பீட்டர் அவர்கள். அவர் இறந்து போனார். இப்போ நம்மள இல்லை, நம்ம கேட்காரு. அவர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணி இந்த ஜான் பீட்டர்ன்றவர்களால் ஹெல்ப் பண்ணி இப்போ மாதம் 1000 ரூபாய் பென்ஷன் எனக்கு வந்துட்டு இருக்குது. அது போயிட்டு நான் என்னுடைய சின்ன பிராயத்தை இங்கே எங்களுக்கு ரோடு வசதியே கிடையாது. அது பஞ்சாயத்தில் வார்டு மெம்பராக இருந்தார். எவ்வளோ நாட்கள் நான் அவர்கிட்ட சொல்லி அவர் ஒரு மனு எழுதுவார். நான் அந்த மனுவை வாங்கி கொண்டு எல்லா வீட்டுக்காக போய் கையெழுத்து வாங்கணும். நமக்கு ரோடு எடுக்கணும் ஒன்றும் நடக்காது. அப்படி இருக்க நேரத்தில் எங்களுக்கு சேர்மன் வந்து பள்ளியாடி சுந்தர பேர் சேர்மன் இருக்க ஒரு இடத்துல ஜான் பீட்டர் வந்து வைஸ் பிரசிடென்ட் இருந்தாலும் ஒரு பஞ்சாயத்து ஆஃபீஸர் எல்லாம் ஒரே எல்லாம். அப்புறம் இவருக்கு எல்லாரும் சேர்ந்து தக்கல் திட்டம் போட்டு இந்த ரோடை எடுத்தார். அந்த ரோடு வரும் நாங்கள் எதிர்பார்க்கவே கிடையாது. அங்கும் தான் இந்த ரோடு மாறுமா இப்படி ரோடு வரும், நாம் எப்படி இருப்போம், நான் இப்படி கடை போடுவேன்,
இப்படி இவ்வளோ வாகனங்கள் போகும் அப்படின்னு நான் நினைச்சு பார்த்ததே கிடையாது. அது என்னுடைய இது மறக்க முடியாத சம்பவங்கள் தான், எந்த மாத்திரத்தும் கிடையாது இல்லை. அது மாதிரி இந்த கடல் போய் மீன் தலையில் இருந்து நான் சுமந்துட்டு வந்தது. நாங்கள் 3 வருஷம் சைக்கிளாக போனோம். சைக்கிளில் மீனை விலைக்கு வாங்கி அந்த ஒரு ஆள் மீனை விலைக்கு வாங்கி கடவுளை தட்டி தந்தார். நான் தூக்கி தலையில் எடுத்துட்டு ரோடு வரைக்கும் கொஞ்சம் தூரம் நடக்கணும். அப்போ அந்த மீன் தண்ணியோடி ட்ரெஸ் நான் போட்ட ட்ரெஸ் எல்லாம் தீர்ந்தது நனைஞ்சாச்சு. ஒரு மீனாக சைக்கிள்கிட்ட கொண்டு வச்சுட்டு அந்த வீட்டில் மீன் வாங்கி தரக்கூடிய ஆட்கள் வீட்டில் சைக்கிளை வச்சுக்கிட்டு பக்கத்தில் கிணறு கிணத்துல நாங்கள் குளிச்சுட்டு அதிலிருந்து அந்த துணியை மாற்றி துணியை தான் புளிஞ்சு உளுந்துக்கிட்டு நாங்கள் சைக்கிளை எடுத்து நாங்கள் வந்தோம். வந்து 1 மைல் தூரம் வந்து சைக்கிள் பஞ்சர் கொஞ்சம் தூரம் கூட்டி பஞ்சர் கடை இருந்தது. 25 பைசா ஒரு பஞ்சர் வெட்டி. அப்போ பஞ்சர் வெட்டி அங்கே இருந்து சைக்கிள் சவிட்டி இங்கே வரும்போது 4:45 மணி ஆச்சு. அப்போ இந்த ரோடு கிடையாது, ஒத்தேடி பார்த்தேன். வெள்ளியோடு சர்ச்சை பக்கத்தோடு வந்து இப்படி எனக்கு வீட்டு முன்னாடி தான் அங்கே சந்தையிட்ட போகலாம். இங்கேயே சந்தையில் ஆட்கள் மயமாக போய் மீன் வாங்குது, மீன் இல்லாமல். அந்த நேரத்தில் நாங்கள் வந்தாச்சு, மீன் வியாபாரம் செய்யுது. அந்த இடத்துல எனக்கு மீன் நேற்று தெரியாது. நான் மீன் எவ்வளோ ரூபாய்க்கு நம்ம வாங்கினோம், அது எத்தனை மீன் இருக்குது, ஒரு மீன் என்ன விலைக்கு ஆகுது, நமக்கு என்ன விலை லாபம் கிடைக்கும், அப்படியே கணக்கு பார்க்கல ஞாபகம் எனக்கு அப்போ இல்லை. ஏதோ போனோம் வந்தோம் பாக்கி இருந்தாச்சு. அங்கே கிடைச்சதுக்கு தான் நஷ்டம், 50 ரூபாய்க்கு நஷ்டம். அப்படி ஒவ்வொரு நாளும் எல்லாருக்கும் நஷ்டம் தான். மீன் எந்த தொழில்களா எல்லாருக்கும் நஷ்டப்பட்டனாலும் கடைசி எப்படியோ மீன் வாங்கி யார் இந்த 2 கோஷ்டி ஆகி போச்சு. இப்போ பகுதியில் ஒரு கோஷ்டிக்காரங்க கல்வளைக்கு அங்கே கடைக்கு போகணும், அங்கே திட்டப்பட்டு அங்கே கொண்டு ஒழிச்சு போனாங்க. மறு கோஷ்டிக்காரங்க இதோடு 1-2 வர்றாங்க. கடைசி எப்படி வரணுமோ அந்த மீன் கடையே நின்று போச்சு. அது என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவம். இந்த பீட்டர் அண்ணன் எனக்கு பென்ஷன் தந்தது எனக்கு மறக்க முடியாத சம்பவம். எனக்கு இவ்வளவு தூரத்துக்கு கல்யாணம் நடந்திருந்த பிள்ளைகளை படிச்செடுத்து வந்ததுக்கு மறக்க முடியாத சம்பவம். என்னுடைய அண்ணனும் இது தாய் சகா அன்னையும் தான் எனக்கு பாதுகாப்பு. அவங்களுக்கு எல்லா உதவியோடும் கொண்டு தான் எனக்கு இவ்வளோ சம்பவம் நடந்திருக்கு. நான் இவ்வளோ தூரத்துக்கு இப்போவும் நல்லா இருந்துருக்கு. எனக்கு ஒரு பைசா கடன் கிடையாது. ரீசெண்டாக இருந்திருக்கு. என் கண் பார்வை இல்லாத எனக்கு இப்படி ஒரு கடன் இல்லாமல் இவன் இப்படி இருக்காது. பல ஆட்களுக்கு பூரா இருக்கலாம். அதை வெளியே சொல்லணுமா அவங்க மனசுக்குள்ளே இருக்கு. எனக்கு நேரத்தை சொல்ல மாட்டேன். இருந்தாலும் ஒவ்வொரு ஆட்களுக்கு நடப்பதை பார்க்கும்போது எனக்கு தெரியும், இந்த ஆளுக்கு முகம் இப்படி இருக்கு, நம்மளை கண்டாமல் இப்படி இருக்கிறாங்க. அப்புறம் நமக்கு ஏதோ கோபம் இருக்கோம். நான் எல்லாம் மாதாக பார்த்து விடுறேன், நீங்கள் பார்த்துடுங்க. யார் என்ன தெரிஞ்சு எனக்கு தெரியாது, நீங்கள் பார்த்துடுங்க அப்படின்னு சொல்லி விட்டுருவோம். அது மாதிரி எங்கள் கடையில் வந்து சில ஆட்கள் வந்து சாதம் வாங்கணும். சாதம் வாங்கி சில ஆட்கள் 10 ரூபா நோட்டை தந்துட்டு 20 ரூபான்னு சொல்லணும். அப்படி ஒன்றுன்றாலும் நான் ஏமாந்துருக்கேன். ஏமாந்தாலும் நான் பார்ப்பேன். சரி இப்படியா, சரி அந்த நோட்டை வச்சுட்டு வீட்டில் மணி எடுத்து அந்த நோட்டை எடுத்துகிட்டு பாரு 10 ரூபா அந்த 20 ரூபா நோட்டு தந்துருக்கு. அப்படியா சரி மாதாவே நீங்கள் பார்த்துடுங்க. இந்த 20 ரூபா இப்படி ஏமாத்து பேருக்கு நீங்கள் பார்த்துட்டு வந்தாலும் கையில் விட்டு மாதா கையில் விட்டுருணும். அந்த ஆளை கண்டு இருந்தால் வரும்போது நீங்கள் 10 ரூபாய்க்கு 20 ரூபா அப்படின்னு சொல்லி அப்படி கேட்க மாட்டேன். நஷ்டப்பட்டு கேட்க மாட்டேன். எல்லாம் நீங்கள் பார்த்துடுங்க. அவங்க கையிலே விட்டுருவேன். அப்படிதான் எனக்கு வாழ்க்கை இதுவரைக்கும் மாதாவுக்கு துணையாக போயிட்டே இருக்கு. எந்த பிரச்சனை இல்லை. உங்கள் வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களை எங்களோடு நீங்கள் பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப வணக்கம்.